லுகாஸ்டி அப்படிங்கிற ஃபேப்ரிக் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபெமிலியராக, அது ஒரு டிசைனாக வெப்பை ஓப்பன் பண்ணால் டிஷர்ட் மேனுஃபேக்சர் லுகாஸ் ஃபேப்ரிக் அப்படின்னு அது ஒரு அட்வான்டேஜஸாக போடுறாங்க. வாட் இஸ் லுகாஸ்டி அப்படின்னு என்ன? அதே தனியாக ஒரு ஒரு ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டமா அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி எ பிராண்ட் நேம். இட் இஸ் ஒன்லி எ பிராண்ட் நேம் ஆஃப் அன் அந்த ஒரு உதாரணத்துக்கு லைக் எனி அதர் பிராண்டு. 1933 ஃப்ரெஞ்சு ஒரு பிளேயர் தன்னுடைய பேரில் ரேனி லொகாஸ்டி அப்படிங்கிற பேரில் அவர் என்ன பண்ணார், ஒரு லொகாஸ்டி எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனார். அந்த லொகாஸ்டி எஸ்ஏ அப்படிங்கிற கம்பெனி தான் பிற்காலத்தில் அமெரிக்காவில் இஜார்ட் லொகாஸ்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்கன் குரூப்போட சேர்ந்து டைப் போட்டு அமெரிக்காவில் மார்க்கெட் பண்ணாங்க. அது நம்ம தனி ஒரு குரூப், அதை வேணும் நம்ம தனியாக பார்ப்போம். அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி அதை பார்ப்போம். ஹி வாஸ் எ டென்னிஸ் பிளேயர். அப்போ அவருக்கு என்ன